Hello friends, welcome to VLAN IAS. இன்னைக்கு இந்த வீடியோல May 17, 2024ல ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட PDF நோட் உங்களுக்கு வேணும்னா அது நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல் இது வந்து நம்ம பாலிட்டி டாபிக்கு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் லிமிட்ஸ் பவர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டு அரெஸ்ட் PMLA அக்யூஸ்ட், அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அக்யூஸ்ட். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ரீசெண்டா நேத்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது ரிலேட்டடானது. அந்த சுப்ரீம் கோர்ட்ல எடுத்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவரை வந்து கர்டைல் பண்ற மாதிரி இருக்கு. அதுதான் இந்த ஆர்டிகல். சரி, சோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி. ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் கிரைம் அண்ட் ஃப்ராட் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது வந்து இவங்களோட வேலை. ஸோ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து யாருக்கு கீழே இருக்குன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. ஸோ இவங்க வந்து செட்டன் ஆக்ட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அண்ட் ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி இன்னும் சில ஆக்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்ட்ஸ்ல எல்லாம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வந்து எம்பவர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கேஸ்ல நமக்கு பர்டிகுலரா என்ன தெரியணும்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சனை அக்யூஸ்டா சேர்த்தாங்க அப்படின்னா, அந்த பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கு பெயில் வாங்குறதுக்கு. ஸோ அது என்ன ட்வின் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது அக்யூஸ்டா சேர்த்துட்டாங்க அப்படின்னா பெயில் வாங்குறப்போ நான் அக்யூஸ்ட் இல்லைன்னு பிரைமா ஃபேசியா இவங்க என்ன பண்ணணும், அக்யூஸ்ட் தான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கான எவிடன்ஸை கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். இன்னொன்னு வந்து பெயில்ல நான் இருக்கிறப்போ எந்த விதமான அஃபென்ஸும் கமிட் ஆக மாட்டேன் அப்படின்னு ஜட்ஜை நம்ப வைக்கணும். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இந்த ஆக்டுக்கு கீழே அக்யூஸ்டா வர்றவங்களுக்கு வந்து பெயில் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த என்டையர் கேஸ்லயே வந்து நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது எசென்ஷியலா இப்போ நம்ம வந்து இந்த ஆக்டுக்கு கீழே நம்ம பேரை சேர்க்கிறாங்க அக்யூஸ்டா அப்படின்னா, நம்ம போய் இந்த ட்வின் கண்டிஷன்ஸ், அதாவது இதுல வந்து நம்ம பெயில் வாங்கணுமா இல்ல ரெகுலரா சிஆர்பிசி செக்ஷன்ஸ் படி நம்ம ஆர்டினரி பெயில் வாங்கலாமா அப்படின்றதுதான் இந்த என்டையர் ஆர்டிகிளோட கண்டெக்ஸ்ட். சோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அதாவது இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு பர்சனை வந்து அக்யூஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட்ல சேர்க்கிறாங்க. சோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் கோர்ட், அதாவது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த PMLAக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் கோர்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டிசைக்னேட்டட் அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட கம்ப்ளைண்ட்டை போய் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பெஷல் கோர்ட் வந்து அக்யூஸ்டுக்கு வந்து சம்மன் அனுப்புவாங்க. அந்த சம்மனுக்கு அக்யூஸ்ட் வந்து ப்ராப்பரா ஆஜராயிட்டாரு அப்படின்னா அந்த அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கோர்ட்ல வந்து அதுக்கான கிரவுண்டை வந்து ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அந்த பர்சனை வந்து அக்யூஸ்ட் பர்சனை வந்து கஸ்டடியில எடுக்க முடியும். சோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து இந்த என்டையர் கேஸோட கண்டெக்ஸ்ட். இப்போ இதுல இருந்து நமக்கு சில பாயிண்ட்ஸ் வந்து டெரைவ் பண்ணணும். அதாவது இது எந்த கேஸ் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்டிகல் ரிலேட்டடான கேஸ் இருக்கு இல்லையா, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து பஞ்சாப்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் மேல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. சோ இப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்ல போய் இந்த ட்வின் கண்டிஷனுக்கு கீழே பெயில் கேட்டிருக்காரு. அவங்க வந்து பெயில வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஒத்துக்கிட்டாலுமே நான் வந்து அஃபென்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல வந்து ஜட்ஜஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. சோ அதனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும், இந்த ஆக்டுக்கு கீழே பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்கு கீழே எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து இதுக்கு கீழெல்லாம் நீங்க கேட்க வேணாம். ஏன்னா இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே உங்களுக்கு பெயில் தர்றது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே. இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணுங்க, சிஆர்பிசிக்கு கீழே அந்த ஸ்பெஷல் கோர்ட்ல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பாண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. அண்ட் சிஆர்பிசிக்கு கீழே ஒரு பாண்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணுங்க. தட் இஸ் நாட் பெயில். பட் என்ன அப்படின்னா, அதுக்கு கீழே கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க போய்க்கலாம். அதுக்கப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க கோர்ட்ல வந்து அந்த அரெஸ்ட் பண்றதுக்கான ப்ராப்பர் கிரவுண்ட் வந்து அவங்க காமிச்சிட்டு என்ன பண்ணலாம், உங்களா அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கோர்ட் வந்து என்ன பண்ணலாம், அரெஸ்ட் வாரண்ட் வந்து கொடுக்கலாம். ஆனா ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சம்மன்லயே அவர் ஆஜராயிட்டாருன்னா அவருக்கு வந்து என்ன பண்ண தேவையில்ல, பெயில்லாம் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஆர்டிகல்ல இருந்து நமக்கு சில பாயிண்ட் வந்து மெயின்ஸ்க்கு டிரைவ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்னு வந்து இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து லிபர்ட்டியை வந்து அப்ஹோல்டு பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து அப்ஹோல்டு பண்ணிருக்காங்க ஓவர் த லா. ஏன்னா இது ஒண்ணு. இப்போ நம்ம நேத்து பார்த்த ஆர்டிகல் இருக்குல்ல, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ரிலேட்டடா நேத்து கூட ஆர்டிகல்ல நம்ம சில சுப்ரீம் கோர்ட்டோட முடிவெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஏன்னா அதே மாதிரி தான் இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அங்க எப்படி ஆர்டிகல் 22
சப் கிளாஸ் 1 வந்து ஹோல்டு பண்ணாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 21 ஆஃப் ஹோல்டு பண்ணிருக்காங்க. ஓகே, சோ பர்சம்ப்ஷன் ஆஃப் லிபர்ட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடிக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரவுண்டை வந்து கொடுத்துதான் அந்த பர்சனை வந்து கஸ்டடியில் எடுக்கணும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பாண்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், நீங்க வந்து ரிலீஃப் ஆயிக்கலாம். ஏன்னா இந்த பெயில் கண்டிஷன் ஸ்ட்ரிஞ்சன்ட் பெயில் கண்டிஷனுக்கு அகேன்ஸ்டா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ரிலீஃப் மெஷர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்ஸ் வந்து நான் சம்மனுக்கு ஆஜராயிட்டேன் அப்படின்னா அடுத்து கேசஸ் ஹியரிங் நடக்கிறப்போ என்னோட ரிப்ரசன்டேட்டிவ்ஸை மட்டும் நான் அனுப்பிச்சா போதும். இந்த அக்யூஸ்டா நான் வந்து கோர்ட்ல வந்து ஹியரிங்ல நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ரிலீஃப் மெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தே ரிட்டைன்ஸ் தி ரைட் டு அரெஸ்ட். ஸோ அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ரைட் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எப்படின்னா இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ல ஆன்கோயிங் கேஸ்ல அந்த கம்ப்ளைண்ட்ல பேர் சேர்க்காத பர்சன் யாராவது வந்தாங்க, யாரையாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா now as usual they can do it, enforcement directorate. ஓகே, சோ அந்த ரைட் அவங்களுக்கு இருக்குன்றத சுப்ரீம் கோர்ட் வந்து என்ஷூர் பண்ணிருக்காங்க. சோ this is all about this case. அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். சோ இந்த ஆர்டிகல் கூட நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான். சோ இந்த ஆர்டிகல் என்ன சொல்லிருக்காங்கன்னா Swiss diplomat to hold talks in India ahead of Ukraine peace process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த உக்ரைன் பீஸ் ப்ராசஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் நடக்க போகுது. சோ அந்த ஜூன் மாசம் வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்க போறாங்க. அதுக்காக அவங்களோட ஒப்புதலும் கொடுத்துட்டாங்க, நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்ட்டு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இன்னுமே இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து நாங்க கலந்துக்கிறோமா இல்ல மாட்டோமா அப்படின்னு எந்த விதமான முடிவும் இந்தியா சொல்லல. சோ இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எங்க நடக்க போகுதுன்னா சுவிட்சர்லாந்துல வந்து நடக்க போகுது. சோ இப்போ வந்து இந்த டைம்ல சுவிட்சர்லாந்தோட டிப்ளமேட் வந்து இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட அபிஷியல்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ண போறாரு. ஓகே, அதுதான் இந்த நியூஸ். சோ இப்பதான் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லைக் 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவும் EFTAவும் என்ன பண்ணிருக்காங்க, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். சோ அப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மாதிரி சிச்சுவேஷன் இது. ஏன்னா அந்த EFTA வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து ஒன் ஆஃப் த கண்ட்ரி, அந்த 4 டெவலப்டு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதுல சுவிட்சர்லாந்து ஒன்னு. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து வந்து now they have the bargaining power அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இந்தியா வந்து பர்சுவேட் பண்ண போறாங்க. ஓகே, சோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில கீ பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சோ அந்த கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஒன்னு வந்து யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன், ஓகே, EFTA. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் EFTAவும் சைன் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இவங்க வந்து லிமிட்டடா தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சோ இந்தியா போக அதர் கண்ட்ரீஸ் தட் சைன்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் தி யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்காங்க, யுனைடெட் கிங்டம், அடுத்து சைனா கூட போட்டிருக்காங்க, இப்போ 5th இந்தியா கூட போட்டிருக்காங்க. சோ மொத்தமா 5 countries that have signed free trade agreement with the EFTA. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த மாதிரி யுக்ரைனோட பீஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து இந்தியாவோட பார்ட்டிசிபேஷனை வந்து இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைசிங் பவர், குளோபலி இட்ஸ் அ ரைசிங் பவர் அண்ட் இந்தியா வந்து இட்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அதனால இந்தியாவோட எக்ஸ்பெக்டேஷனை எதிர்பார்க்கறாங்க. சோ இந்தியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியா வந்து இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு மீடியேட்டரா ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா we have a good relationship with Russia, at the same time we have a good relationship with the other European nations. சோ அதனால இந்தியா வந்து ஒரு பெட்டர் மீடியேட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஹியூமனிடேரியன் எஃபர்ட்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கீப்பிங் போஸ்ட்க்கு வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்மென்ஸான ஒன்று. ஸோ அப்போ இந்தியாவோட ஹியூமனிடேரியன் எஃபர்ட்ஸும் ஒரு காரணம். அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சவுத்தோட லீடிங் வாய்ஸ் வந்து இந்தியா தான். ஸோ குளோபல் சவுத்ன்றது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இங்க மேப்ல காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுதான் குளோபல் சவுத். ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ் இவங்கெல்லாம் குளோபல் சவுத்ல வருவாங்க. ஸோ இதுல வந்து ரிமார்க்கபிள் ஒன் ஆஃப் த லீடிங் வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சொல்லலாம். ஸோ அதனால இந்த உக்ரைன் பீஸ் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று. பட் இந்தியா வந்து என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த உக்ரைன் பீஸ் கான்ஃபரன்ஸோட அவுட்கம் வந்து உக்ரைன் வந்து இனிமே ஃபியூச்சர்ல எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அதுக்காக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அண்ட் அடுத்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா IMD issues ஆரஞ்ச் அலர்ட் ஃபார் செவரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் கேரளா. ஓகே, இது யூசுவலா ஹேப்பன்ஸ் ஃபார் சோஷியல் இது நடக்கும். ஸோ அதனால we cannot expect a direct question from this incident. ஓகே, ஸோ இப்போ நமக்கு பேசிக்கா இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தி சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இந்தியன் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா it was established in 1875 அண்ட் இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே இருக்கு. அண்ட் இவங்களோட ரோல் என்ன பாத்தீங்கன்னா they are responsible for the meteorological observations and weather forecasting and seismology
ஓகே. அண்ட் இந்த கோட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆரஞ்சு கோடு. ஸோ அந்த கலர் டிஃபரன்ஸ் வந்து தெரியணும். இந்த கலர் டிஃபரன்ஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, they uses these 4 color to alert the people. ஸோ இதுல கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா all is well-னு அர்த்தம். அண்ட் எல்லோ கலர் வந்து பாத்தீங்கன்னா be aware அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் வந்து ஆரஞ்சு ஆம்பர் கலர் வந்துச்சு அப்படின்னா ஸோ be prepared அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ரெட் கொடுத்தாங்க அப்படின்னா you have to take action அப்படின்றது. ஓகே. ஸோ that all about this article. அண்ட் இதுல வந்து பாக்குறதுக்கு பெருசா வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான், பட் இந்த பொலிட்டிக்கல் கண்டெக்ஸ்ட்ல இருக்கு. பட் இதுல வந்து சில பேசிக்ஸ் வந்து இந்த ஆர்டிகல் ரிலேட்டடா நமக்கு தெரியணும். ஸோ ரீசெண்டா வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்லோகன் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஹிந்தியில இருக்கும். அது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, the rights of the group proportionate to group share அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும், அதாவது ரிசர்வேஷன். ஸோ இதுக்கு எல்லாம் அப்ளை ஆகும். ஸோ இந்த ஆர்டிகல் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்லோகன் இருக்கு பாத்தீங்களா, it is against the spirit of the constitution அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேரியஸ் ஒப்பீனியன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து இந்த குரூப் பேஸ்ட் பாலிசிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது அப்படின்றாங்க. குரூப் பேஸ்ட் பாலிசினா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்றோம் இல்லையா, நம்ம கவர்மெண்ட் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதாவது தி சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி மார்ஜினைஸ்டு பீப்புள், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன் அண்ட் வந்து ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த மாதிரி நிறைய அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து குரூப் பேஸ்டு பாலிசின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் பேஸ்டு பாலிசியை வந்து வச்சிருக்கிற சில கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. அண்ட் இந்த குரூப் பேஸ்டு பாலிசியோட எண்ணிக்கை வந்து இந்தியாவில் அதிகமாயிட்டு போகுது. அண்ட் அதுக்கு அப்புறம் இது அதிகமாயிட்டு போறதுனால கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்க்கான டிமாண்டும் அதிகமாயிட்டு போகுது அப்படின்றாங்க. ஏன் வந்து இந்தியாவில் இந்த குரூப் பேஸ்டு பாலிசிஸ் வந்து அதிகமாயிட்டு போகுது அப்படின்னா, இந்தியா வந்து இஸ் மோஸ்ட்லி எக்ஸ்க்ளூஷனரி கண்ட்ரி, இட் இஸ் நாட் இன்க்ளூஷனரி கண்ட்ரி. ஏன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து நடக்கும் பீப்புள். ஓகே. ஸோ அதனால கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா த டாமினன்ட் ஒன். ஏன்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, இந்த குரூப் பேஸ்டு பாலிசியோட இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது அப்படின்றாங்க. இந்த குரூப் ஸ்பெசிபிக் பாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இதை கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஃபார்ம் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ். பட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன், எனி சஃபிஷியன்ட் டேட்டா. ஓகே. அதாவது இப்போ எலெக்ஷன் டைம் வருது அப்படின்னா இட் இஸ் மோஸ்ட் லைக்லி யூஸ்ட் as a அப்பீஸ்மெண்ட் பாலிசி. ஒரு சர்டன் குரூப் வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கறாங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரொவைட் தோஸ் ரிசர்வேஷன் வித்வுட் எனி இன்ஃபர்மேஷன். உண்மையிலேயே அந்த குரூப் வந்து மார்ஜினலைஸ்டா, எக்கனாமிக்கலி எப்படி இருக்காங்க, சோஷியலி எப்படி இருக்காங்க அப்படின்னு ப்ராப்பர் டேட்டா நம்மகிட்ட கிடையாது. ஓகே. அப்போ இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா கான்ஸ்டிடியூஷனோட ஸ்பிரிட்டுக்கு அகேன்ஸ்ட் தான். ஏன்னா பட் இது வந்து அம்பேத்கர் வந்து அப்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதுதான் ஐரனியே. ஓகே. சோ ரிசர்வேஷன் ப்ரொபோர்ஷனேட் டு பாப்புலேஷன்றத அம்பேத்கர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஓகே. பட் வந்து பிராக்டிகலி பாத்தீங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட். அதாவது அம்பேத்கர் வந்து அப்போ கான்ஸ்டிடியூஷனை ரெடி பண்றப்போ he demanded this. ஓகே. கான்ஸ்டிடியூஷன்ல ரெப்ரசன்டேஷன் ப்ரொபோர்ஷன் டு பாப்புலேஷன் வந்து இருக்கணும்னு டிமாண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அது வந்து டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட்டுங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்க வேணா அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம்னு கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்க, அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் வந்து டெம்பரரியா கொண்டு வர்றாங்க. சோ இப்போ நம்ம ரிசர்வேஷன்லாம் இருக்குல்ல, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் போறாங்க. தட் இஸ் நாட் பெர்மனன்ட் ஒன். ஓகே. கவர்மெண்ட் எப்ப நினைச்சாலும் இந்த ரிசர்வேஷன் பாலிசி, இந்த ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஏன்னா சோ அந்த மாதிரி டெம்பரரியா இப்போதைக்கு நாங்க என்ன பண்றோம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்றோம்னு அப்ப இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, சோ அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸை கொண்டு வராங்க. ஏன்னா சோ அப்படிதான் இது வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ராகுல் காந்தி வந்து அதை சொல்றது வந்து, அதாவது திரும்ப இதை நாங்க கொண்டு வருவோம்னு சொல்றது நிறைய கிரிட்டிசிசம் வந்து வந்துட்டு இருக்கு. ஓகே. அதுதான் இந்த ஆர்டிகல். ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் இட். இதுக்கு மேல டீடைலா இதுல ஒன்றும் பெருசா போவேனா. அண்ட் நமக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன்னா என்னன்னு தெரியணும், ஏன்னா ரிசர்வேஷனோட பேக்ரவுண்ட் தெரியணும், என்னென்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும். ஓகே. சரி. அடுத்து இன்னைக்கு வீடியோவோட லாஸ்ட் ஆர்டிகல் இது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் எதனால வந்திருக்குன்னா, ரீசெண்டா நம்ம ஆல்பா ஃபோல்டு 3 பத்தி பார்த்தோம் இல்லையா, இந்த புரோட்டீன் ஃபோல்டிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஐ டெவலப் பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா சோ அதோட ரிலேட்டடான ஆர்டிகல் தான் இது. அதுல நம்ம ஒரு பாயிண்டா பார்த்திருப்போம். அதாவது ஆல்பா ஃபோல்டு 3 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட், இட் வில் ஹெல்ப் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் த ட்ரக் அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அதை இன்னும் டீடைலா இந்த ஆர்டிகல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ இந்த ட்ரக் டெவலப்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ்ங்க. சோ இது வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா R&D நிறைய செலவு பண்ணி தான் ஒரு ட்ரக்கை வந்து கண்டுபிடிப்பாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேன்சருக்கு அகேன்ஸ்டாலாம் மோஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரக் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, செவரல் லேக்ஸ் வரைக்கும் இருக்கு. ஏன்னா காமன் பீப்புள்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்ப ஏன் அந்த ட்ரக் வந்து அவ்வளவு பிரைஸ் அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து அதுக்கான R&D வந்து அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து கம்மி ஆகும், அந்த ட்ரக்கோட பிரைஸ் எல்லாம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரக் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஏஐனால ஏன்னா லெஸ் எக்ஸ்பென்சிவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ட்ரக் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்னன்னு தெரியணும் நமக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, சோ இதுல இந்த ஆர்டிகல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரெடிஷனலா எப்படி ட்ரக் வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து த டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன்
யூஸ்வலா புரோட்டீனை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த புரோட்டீன் அப்படின்றத இந்த டிஷஸ்க்கு காரணம் எந்த புரோட்டீன் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஆல்ஃபா ஃபோர்டு பாக்குறப்ப என்ன பார்த்தோம், ஒரு புரோட்டீன் மிஸ்ஃபோல்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் காஸ் டிசீசஸ்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த மிஸ்ஃபோல்ட் ஆறது அந்த ஃபோல்ட் ஆறது வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் அ மிஸ்ட்ரி. ஸோ அதுக்கு ஆல்ஃபா ஃபோல்டு 3 வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து இந்த டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன்ல அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது வந்து ட்ரெடிஷனல் வே. ஓகே, ஐடென்டிஃபை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புரோட்டீனை சீக்வன்ஸ் பண்ணி என்ன மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்றத பார்த்துட்டு அந்த டேட்டா வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபீடு பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சில ட்ரக்ஸோட மாடல் இருக்கும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரக்கோட மாடல்ல இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணி விச் ஹேஸ் த ஹை பொட்டன்ஷியல் ஓகே டு பைண்ட் வித் தட் புரோட்டீன். ஏன்னா அது வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சு ப்ரீ கிளினிக்கல் ஃபேஸ்க்கு வந்து அனுப்புவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபேஸ்க்கு போகும், அதாவது ஹியூமன்ஸ் மேல ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி அப்ரூவலுக்கு போகும். இதான் ட்ரெடிஷனல் வே. இப்போ இதுல நம்மளோட இந்த ஏஐ வந்து எங்க வந்து அப்ளை ஆகும்னா ஒன்று வந்து டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது எந்த புரோட்டீன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்மளோட இந்த ஏஐ மாடல் யூஸ் ஆகும். அப்புறம் இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, இங்க வந்து நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் இல்லையா. இப்போ இந்த கம்ப்யூட்டர் வந்து மோர் சென்சிட்டிவா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ இதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆல்ஃபா ஃபோல்டு 3 அண்ட் ரொசெட்டா ஃபோல்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் டீப் மைண்ட் டெவலப் பண்ண ஏஐ மாடல். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் டிஸ்கவரியை வந்து இன்னும் என்ஹான்ஸா பண்ணுவாங்க அண்ட் ட்ரக் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் ப்ரெடிக்ஷனை வந்து இன்னும் எஃபிஷியண்டா பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவோட பொசிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து இன்னுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும். இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னா இப்போ ஒரு ஏஐ மாடல் வேணும், இதை வச்சு நம்ம ட்ரக் டிஸ்கவரி பண்ணணும் அப்படின்னா we need to have large number of GPUs, that is graphics processing unit வேணும். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அது எஃபிஷியண்டா இருக்கும், ஆனால் லைஃப் டைம் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அண்ட் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால we have to develop a infrastructure அண்ட் வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் we have the potential for the leadership. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரல் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த பார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட் டெவலப் பண்றதுல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஹையர்ல இருக்கு. நிறைய ஃபார்மசி வேர்ல்டோட ஃபார்மசியே இந்தியா தான். ஏன்னா அப்போ we have the potential to take the leadership in this AI drug development. Okay, so that's all about this article. So இன்னைக்கு important articles எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. So thanks for watching guys.